ஹலோ ஆல். நம்ம லாஸ்ட் வீடியோவில் எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட டைப் 3 பார்த்தோம். இப்போ எல்சிஎம் ஹெச்சிஎஃபோட டைப் 4 பார்ப்போம். டைப் 4ல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே டிவைடில் நியூமரேட்டரில் ஒன்று டினாமினேட்டரில் ஒரு நம்பர் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்தா நம்ம என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபைண்ட் எல்சிஎம். இதில் எல்சிஎம் கேட்டிருக்காங்க, ஓகேவா? மீசிமா கேட்டிருக்காங்க. இது என்னது 7/3, 21/9, 49/81, 14/27 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இது மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இப்போ எல்சிஎம் கொடுத்துருந்தாங்கன்னா எல்சிஎம் எடுத்து அப்படி எழுதிக்கிட்டு மேலே எல்சிஎம் கீழே ஹெச்சிஎஃப்னு எழுதிக்கணும், ஓகேங்களா? இப்போ எப்படி போகணும், மேலே மீசிமா கீழே மீ பூவா இப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். இதுதான் ஃபார்மேட். எல்சிஎம் கேட்டாங்கன்னா மேலே எல்சிஎம் எழுதிட்டு கீழே ஹெச்சிஎஃப் எழுதிக்கணும். இதே ஹெச்சிஎஃப் கேட்டாங்கன்னா மேலே ஹெச்சிஎஃப் எழுதிட்டு கீழே எல்சிஎம் எழுதிக்கணும். இதுதான் ஃபார்மேட். இதுதான் டைப் 4. இதில் ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா, மேலே உள்ள நம்பர்லாம் எழுதிக்க போகிறோம். மேலே என்னென்ன இருக்குது, நியூமரேட்டர் 7, 21, 49, 14 இப்படின்னு இருக்கா. இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதில் எல்சிஎம் தான் நம்ம எடுக்க போகிறோம். இதுக்கு எல்சிஎம்மில் நம்ம எந்த நம்பர் போட்டு வேணாலும் எல்சிஎம்மில் டிவைட் பண்ணிக்கலாம். ஆனால் ஹெச்சிஎஃப்ல நம்ம ஒரு நம்பர் போட்டோம்னா அந்த ஒரு நம்பரை வச்சு மட்டும்தான் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இதே வந்து சிலது 7லேயும் சிலது டூ டேபிளையும் ஆணுச்சுன்னா அதை எடுத்துக்கக்கூடாது. எல்லாமே காமனாக ஒரு டேபிளில் ஆணுச்சுன்னா அது ஹெச்சிஎஃப். எந்த டேபிளில் வேணாலும் போட்டு அது எல்சிஎம், ஓகேங்களா? இது எல்லாமே எந்த டேபிள் இருக்குது, 7 டேபிள் இருக்கிறதுனால 7 டேபிள் ஃபஸ்ட் எடுத்துக்கிறேன். 7 1 is 7 3s are 7 7s are 7 2s are. நெக்ஸ்ட் அகைன் இங்கே ஒரு 7 இருக்கிறத ஒன்றா மாற்றிக்கணும். எல்சிஎம்மில் ஃபுல்லாத்தையுமே ஒன்றா ஆக்கிடணும், ஓகேங்களா? கீழே வந்து எல்லாமே ஒன்றா இருக்கணும். மறுபடியும் 7ல் பண்ணும்போது 7 1s are 2 அகெயின். இப்போ இதை என்ன பண்ணால் 3 டேபிளில் போடுறோம். இப்போ இதுவும் 1 ஆயிடுச்சு. பேலன்ஸ் 2 மட்டும் தான் இருக்குது. அடுத்து 2வை என்ன பண்ண போகிறேன், 2 டேபிளில் போட போகிறேன். இப்போ ஆயிடுச்சா? இப்போ இது எல்லாத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 7 into 7 into 3 into 2. 7 7s are 49, 3 2s are 6. 49 into 6 என்னது 294. அப்போ நமக்கு எல்சிஎம் வந்து என்ன கிடச்சிருக்கு, 294 கிடச்சிருக்கு. அடுத்து நான் ஹெச்சிஎஃப் போடுறேன். ஹெச்சிஎஃப்னு எங்கே இருக்குது, டினாமினேட்டர் தான் ஹெச்சிஎஃப் இருக்குது. அப்போ டினாமினேட்டரில் உள்ளதை நான் எடுத்துக்க போகிறேன். டினாமினேட்டரில் உள்ளதை எடுத்துக்குவேன். டினாமினேட்டர் என்னென்ன இருக்குது, 3 9 81 27. இப்போ பாருங்கள், 3 டேபிள். இது எல்லாமே எந்த டேபிளில் காமனாக வரும்னா 3 டேபிளில் தான் வரும். இப்போ நம்ம 3 டேபிள்லேருந்து எடுத்துக்கும் போது 3 1s are 3 3s are 3 27s are 3 9s are. இப்போ நான் அகெயின் பண்ணும்போது இது 3 3 டேபிள் ஆகும், ஆனால் இது 1 டேபிளில் மட்டும்தான் ஆகும். அப்போ இது எல்லாமே டேபிளில் மல்டிப்ளை ஆனால் மட்டும்தான் இங்கே அடுத்தது போட்டு நான் 3 3ன்னு போட்டு எழுதலாம். ஆனால் இங்கே மட்டும் 3 டேபிளில் வந்து 1 வருமா, வராது. இது 3 மட்டும் தான் வரும். எல்லாம் இந்த 4மே வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்ததுக்கே போகணும். அப்போது இது மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது. அப்போ ஹெச்சிஎஃப் என்னது 3, ஓகேயா? எல்சிஎம் வந்து 294, ஹெச்சிஎஃப் வந்து 3 கிடச்சிருச்சு. நம்மளோட ஃபார்முலா என்ன, எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். அப்போ நம்ம ஃபார்முலா எழுதிக்கலாமா, எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். இப்போ எல்சிஎம் என்ன 294, ஹெச்சிஎஃப் 3. இப்படியே ஆன்சர் கேட்டாங்கன்னா இதை எடுத்து நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இன்கேஸ் இதை வந்து எல்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரி இருந்து கேன்சல் பண்ணி கேட்டாங்கன்னா இது என்ன வரும், 3 9s are 27, பேலன்ஸ் 2 இருக்கும், 3 8s are 98. இப்போ எல்சிஎம் என்னது 98. இதுதான் ஆன்சர், ஓகேவா? இந்த மெத்தடில் இந்த டைப் 4ல் இன்னொரு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 3/5, 9/15, 27/25. 3/5, 9/15, 27/25 இன் மீ போவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ இதை எடுத்து எழுதிக்கலாம். 3/5, 9/15, 27/25. இப்போ நமக்கு ஃபார்முலா வந்துட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தா எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். இப்போ ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெச்சிஎஃப் ஈக்குவல் டு ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம். இப்போ ஃபஸ்ட்டு இப்போ வந்து மேலே தான் ஹெச்சிஎஃப் இருக்குது, கீழே எல்சிஎம் இருக்குது. அப்போ மேலே உள்ளதை நான் என்னென்னு எடுத்துக்கணும், ஹெச்சிஎஃபாக எடுத்துக்கணும். அப்போ மேலே உள்ளதுக்கு ஃபஸ்ட்டு போடலாம். 3 9 27. இது 3 டேபிளில் போடும்போது என்ன வரும், 3 1 is 3 3s are 3 9s are அப்படின்னு வருமா.
3 9s வரும். இப்போ இது வந்து 3 டேபிள் வரும், இது 3 டேபிள் வரும். ஆனால் இது 3 டேபிளில் வராது. மூணுமே 3 டேபிள், இதில் உள்ள எல்லா நம்பருமே 3 டேபிளில் வந்தால் தான் அடுத்தது எடுத்துக்கணும் HCFல. அப்போ HCF வந்து 1 தான் இருக்குது. இப்போ HCF என்னது 3 தான். நெக்ஸ்ட்டு எல்சிஎம் பாருங்கள். எல்சிஎம்ல என்ன கொடுத்துருக்காங்க? எல்சிஎம்ங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ கீழே உள்ளதை எடுத்துக்கணும். 5 15 25 5 1 is 5 1 is 5 3s are 5 5s are அகெயின் பண்ணும்போது 1s are. எல்சிஎம்மில் கீழே எல்லாமே 1 ஆயிடணும். 3 டேபிளில் பண்ணால் இது 1 ஆயிரும். இப்போ எல்லாமே 1 ஆயிடுச்சா? இப்போ 5 into 5 into 3 இப்போ என்ன வரும்? 5 5s are 25 25 into 3 என்னது 75. அப்போ எல்சிஎம் என்னது நமக்கு 75. ஓகே, இப்போ ஃபார்முலா என்னது? HCF equal to HCF by LCM. HCF என்னது 3, LCM 75. இந்த இடத்த அப்படியே எழுதிட வேண்டியதான். இதே இன்கேஸ் வந்து உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, இப்போ இது மாதிரியே ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா 3/75 எழுதிக்கணும். அப்படி இல்லாமல் இதையும் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆன்சர் வந்து 1/35. ஓகேவா? இதுதான் டைப் 4. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட்டு டைப் 5 பார்க்கலாம்.